السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله لا حول ولا قوة إلا بالله. சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியார்களே, முக்கியஸ்தர்களே, வியாபாரிகளே, ஃபத்வான்னு ஒன்று இருக்கு, தக்வான்னு ஒன்று இருக்கு. ஃபத்வாவா தக்வாவா, இது ரெண்டு மெர்ஜ் பண்ணணும். தக்வாவோட ஃபத்வா கேட்கணும். நிறைய பேர் ஃபத்வா கேட்கற எப்படி தெரியுமா? தக்வா இல்லாம கேட்கிறேன். ஹராம்னு உலமாக்கள் சொல்லிட்டாங்க, உஸ்தாத் சொல்லிட்டாரு, முஃப்தி சொல்லிட்டாரு. ஆனாலும் ஹஸ்ரத் அட்ஜஸ்ட் பண்ணேலுமா, என்ன சரி செய்யலுமா, வேறொரு ஆப்ஷன் இல்லையான்னு தான் ஃபத்வா கேட்கிறேன். ஏன் அல்லாஹ்வை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லேலுமா, மார்க்கத்தை கொஞ்சம் முன்ன பின்னாக்கலுமான்னு ஃபத்வா கேட்கிறேன். சகோதரர்களே, ஃபத்வா கேட்கக்கூடிய நேரத்தில் எப்பயும் தக்வாவோட ஃபத்வா கேட்கணும். உதாரணமாக செய்யலாம், இதை அனுபவிக்கலாம், இதை யூஸ் பண்ணலாம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க, ஹலால்னு சொல்லிட்டாங்க. தக்வாவோட ஃபத்வா கேட்கிறவர் சொல்லுவார், என்ன தெரியுமா, ஹஸ்ரத் உன்னை 2 தடவை செக் பண்ணி சொல்லுங்க, நான் அல்லாஹ்க்கு பயந்து கேட்கிறேன். இந்த கேள்வி அட்ஜஸ்ட் பண்ண கேட்கிறல்ல, அல்லாஹ்க்கு பயந்து கேட்கிறேன், உள்ளச்சத்தோட கேட்கிற ஃபத்வா தான் தக்வாவோட வார ஃபத்வா. சகோதரர்களே, இன்னைக்கு நான் யாரு தக்வாக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கான பாடம் ஒன்றைத்தான் படிப்பிக்க போறேன். என்ன பாடம் தெரியுமா? கிரெடிட் கார்டு ஹராம், 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 தெளிவான ஹராம். கிரெடிட் கார்டு தெளிவா ஹராம். எப்படி ஹராம்னு தெரியுமா? கிரெடிட் கார்டுல போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு வரேன். யாருக்கு? என் மனைவி மக்களுக்காக வேண்டி. இது எப்படியா கொண்ட பாவம் தெரியுமா? சொந்த தாயோட விபச்சாரம் செஞ்சு குடும்பத்துக்கு சாமான் வாங்கிட்டு வார பாவம் இருக்கு. கிரெடிட் கார்டுல சாமான் வாங்கிட்டு வரது. கிரெடிட் கார்டு வட்டி. நீங்க கேட்கலாம், எப்படி வட்டி ஆகுது? முதலாவது எப்படி வட்டி ஆகுதுன்னு சொல்றேன். தக்வாதாரிகளுக்கு இது உள்ளத்துல படும். தக்வாவோட ஃபத்வா கேட்கிறவங்களுக்கு தான் இது உள்ளத்துல படும். கிரெடிட் கார்டு முதலாவது எப்படி ஹராம் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். கிரெடிட் கார்டு கம்பெனியோட, பேங்கோட நான் எக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணணும். என்ன எக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்? நான் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற காலத்துல டைமுக்கு கெட்டுவேன்ற ஒரு நியத்து தான். தரக்கூடிய 45 நாள் 55 நாளைக்குள்ள வாங்குற சாமானத்துக்கான சல்லியை கெட்டுவேன்ற ஒரு நல்ல நியத்தோட தான் எடுக்கிறோம். ஆனாலும் எனக்கு டெபிட் கார்டு மாதிரி இதை யூஸ் பண்ண இயலாது. கிரெடிட் கார்டு எப்படி? நான் டைமுக்கு கெட்டுவேன், சும்மா சரி லேட் ஆகனா வட்டி கெட்டுவேன் எக்ரிமெண்ட் சைன் பண்ணாதான் கார்டு தருவாங்க. ஆனாலும் நான் என்ன செய்றேன்? ஒன் டைம் அதுக்கு சல்லி போடுறேன், இல்லாட்டி டிரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன் என் கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து போறதுக்கு. அப்படி இல்லாட்டி என்ன பெரிய ஒரு டிபாசிட் ஒன்று வச்சுதான் அந்த கிரெடிட் கார்டு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, நான் டைமுக்கு கெட்டுவேன் சொல்றதாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாலும் சரி, ஆனா எக்ரிமெண்ட் சைன் பண்றேன் என்ன தெரியுமா? லேட் ஆகனா வட்டி கெட்டுவேன். ஆகவே எக்ரிமெண்ட் இட்செல்ஃப் ஹராம் முதலாவது. ரெண்டாவது எப்படி ஹராம் ஆகுது? சூப்பர் மார்க்கெட்ல மேட்டு 10,000 ரூபாய்க்கு 10,000க்கு நான் சாமான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தா நான் 45 டேஸ் 55 டேஸ்ல பேங்க்குக்கு, கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு தான் நான் சல்லி கட்டணும். ஆனா நான் வாங்கிட்டு வந்த சாமானத்துக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு யாரு சல்லி கொடுப்பா? பேங்க் சல்லி கொடுக்கும். என்ன சல்லி கொடுக்கும்? அவங்கள்ட்ட இருக்கிற சல்லி கொடுக்கும். அவங்கள்ட்ட என்ன சல்லி இருக்கு? வட்டி சல்லித்தான் அவங்கள்ட்ட இருக்கு. நான் சாமான் வாங்கிட்டு வந்தாச்சு, நான் வாங்கின பொருட்களுக்கு ஒரு கிழமைக்குள்ள யாரு சல்லி கொடுப்பா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேங்க் சல்லி கொடுக்கும். என்ன சல்லி கொடுக்கும்? வட்டி சல்லி கொடுக்கும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்? நான் வட்டி கடைக்கு சல்லி கொடுக்கணும். 45 நாள்ல நான் வட்டி கடைக்கு சல்லி கொடுக்கணும். ஆனா வட்டி கடை என்ன செய்யும்? நான் வாங்குற சாமானத்துக்கு சல்லி கொடுக்கும். ஆகவே நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள் வட்டி சல்லியில வாங்கிட்டு வந்துட்டு நான் வட்டி கடைக்கு பிறவைக்கு சல்லி கொடுக்கிறேன். ஆகவே வட்டி கடைக்காரன் வீட்டுல சாப்பிடவே அனுமதி இல்லாத காலத்துல, ஹராம்னு சொல்ற காலத்துல, தெளிவாக சொல்லக்கூடிய நேரத்துல, எப்படி வட்டி கடைக்காரன் சல்லியில நான் சாமான் வாங்கிட்டு வட்டி கடைக்காரனுக்கு பிறவைக்கு சல்லி கொடுக்கிறேன்? கிரெடிட் கார்டு கம்பெனின்னு சொல்றது வட்டி கடை. வட்டி கடை, ப்ரொஃபஷனல் வட்டி கடை. மூணாவது எப்படி ஹராம் ஆகுது? சகோதரர்களே, நான் சூப்பர் மார்க்கெட்ல எவ்வளவு சாமான் வாங்கினாலும் சரி, 1000, 2000, 3000, 10,000, 1 லட்சம், 2 லட்சத்துக்கு சாமான் வாங்கினாலும் சரி, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு சாமான் வாங்கினாலும் சரி, நான் வாங்குற ஒவ்வொரு பொருட்களுக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட் என்ன தெரியுமா செய்யும்? பேங்க்குக்கு, இன்ட்ரெஸ்டுக்கு என்ன செய்யும்? ப்ராஃபிட் கொடுக்கும். வட்டி கடைக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு இவர்களால் ஒரு லாபம் கிடைக்கும். நான் வாங்குற ஒவ்வொரு பொருட்களுக்கும் பேங்க்குக்கு என்னால் ஒரு ப்ராஃபிட் போயிட்டு கொண்டே இருக்கும், ஒரு லாபம் போயிட்டு கொண்டே இருக்கும். சகோதரர்களே, நல்ல விளங்கிக்கோங்க. என்ன நடக்குதுன்றது தெளிவாக விளங்கிக்கோங்க, சரியாக புரிஞ்சுக்கோங்க. நான் வாங்குற ஒவ்வொரு பொருட்களுக்கும்
வட்டி கடைக்கு லாபம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், வட்டி கம்பெனியை வளர்த்துட்டிருக்கிறேன். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட என் வாழ்நாள் ஒரு 4 வருஷம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் லட்சக்கணக்கில் செலவழிச்சிக்கிறேன், வெளிநாடு போயிட்டிருக்கிறேன், உள்நாட்டில் சுத்தி இருக்கிறேன், சாமான் வாங்கிக்கிறேன், இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்கிக்கிறேன். நான் வாங்கின அனைத்து பொருட்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் நான் என்ன செஞ்சுக்கிறேன், பேங்க்குக்கு கொடுத்துக்கிறேன். அந்த பேங்க் அந்த ப்ராஃபிட்டால யாருக்கெல்லாம் வட்டி கொடுத்து லாபம் எடுக்குதோ, இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் லோன் கொடுக்குதோ, அந்த அனைத்து பாவத்தையும் நான் சுமந்து கொண்டே தான் நிற்கணும். கியாமத்து நாள் வரைக்கும் நான் அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும், நான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன் அந்த வட்டி கடைக்கு லாபத்தை கொடுத்து வட்டியை வளர்த்துட்டது நான் ஒவ்வொரு பொருட்கள் வாங்கும் பொழுது ஒரு தொகை கட்டாயமாக வட்டி கடைக்கு ப்ராஃபிட் ஆக போகுது. ஆகவே தெளிவாக 3வது காரணம் ஹராம். 4வது பயங்கரமானது, பயப்பட வேண்டியது. சகோதரர்களே, நல்ல தெளிவாக இருக்கும். ஒரு ஆள் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறாரு, சாதாரணமா ஒரு 40,000 ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறாரு. ஒரு தொழில் செய்யறாரு, ஒரு பைக் கொண்டு வச்சிருக்கிறாரு, மோட்டார் பைக்ல போறாரு. போகக்கூடிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு போற முட்டி மௌத்தாகிட்டார். உதாரணமாக சனிக்கிழமை காலையில் ஒரு 10:30 மையத்தை எடுப்பாங்க. மையத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய கிரெடிட் கார்டுல 30,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கி இருக்கிறாரு. வட்டி கடை கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு ஒரு 30,000 ரூபாய் கடன். இவருடைய மையத்து சனிக்கிழமை காலையில 10:30 எடுக்கப்படுது. யாராவது வீட்டுக்காரங்க போயிட்டு இவருடைய கார்டு லெவல பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்து பேங்க்குக்கு இதை செட்டில் பண்ணிட்டு மையத்தை எடுப்பாங்களா, மையத்தை எடுக்கிற விஷயத்துல ஈடுபடுவாங்களா? இன்னாருடைய மையத்தை எடுக்கப்படும் பள்ளியில நானா இல்லாட்டி தம்பி இல்லாட்டி வாப்பா யாராவது வந்து சொல்லுவாங்க, ஏண்ட மகண்ட ஏண்ட தம்பியோட கொடுக்கல் வாங்கல்கள் என்ன சரி இருந்துச்சுன்னு சொன்னா, அவரோட கடன் என்ன சரி இருந்துச்சுன்னு சொன்னா நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லுவாரு. சொல்லக்கூடிய நேரத்துல பேங்கால வந்து யாரும் உட்கார்ந்திக்க மாட்டாங்க. உங்களோட மகனுக்கு தம்பிக்கு நானாக்கு இவ்வளவு எரியஸ் கார்டு கிடைக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இவருடைய மையத்தை அடக்கக்கூடிய நேரத்துல வட்டி கடைக்கு கடனாகவே இவருடைய மையத்தை அடக்கப்படுது. சாதாரண விஷயம் அல்ல. சில பேருக்கு இப்படி ஒரு கிரெடிட் கார்டு இருக்கிறதுன்னு தெரியா, மனைவிக்கு தெரியா, பிள்ளைக்கு தெரியா, குடும்பத்துக்கு தெரியா, யாருக்கும் தெரியா, இதை செட்டில் பண்ணணும்னு தெரியா. இவர் கபருக்குள்ள இருக்கிறார். சாதாரண கடன்ல மௌத்தானாலே தொழுவிக்கலா, மையவாடியில முஸ்லிம் மையவாடியில் அடக்கலான்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்துல வட்டி கடைக்கு கடனாக மௌத்தாகக்கூடிய நேரத்துல இவர் எவ்வளவு காலம் அப்படி இருக்கிறாரோ அது அவ்வளத்தையும் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கபூர்ல இவர் என்ன நிலைமையில இருப்பாரோ அல்லாஹ் ஆலம். ஆகவே சகோதரர்களே, கார்டு வச்சு கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நினைவு வச்சுக்கோங்க, நீங்க மௌத்தாகினா அவங்களோட கார்டை செட்டில் பண்றதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. நீங்க கடன்ல வட்டி கடைக்கு கடன்ல தான் மௌத்தாகிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பொடியன் கிட்டத்தட்ட 14 வயசு ஒரு இளைஞன் பள்ளியில ஜகாத் மீட்டிங், ஜகாத் கமிட்டிக்கான மீட்டிங் ஒன்று நடக்குது, போர்டு எழுதிக்கிறது. அந்த டேட்டை பார்த்துட்டு இந்த பொடியன் அந்த டேட்ல அந்த ஜகாத் கமிட்டி கூடியிருக்கக்கூடிய நேரத்துல வந்து சொல்றான், ஹஜார் எனக்கு உதவி செய்யுங்க. என்ன வாப்பா உனக்கு என்ன ப்ராப்ளம்? எங்கட வாப்பா கிரெடிட் கார்டுல கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு மேல கடனாக இருந்தாரு. அவரு கொஞ்சம் சோம் இல்லாத காலம் வரக்கூடிய நேரத்துல இந்த கடனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் நான் கெட்டி கொண்டிருக்கிறேன்றதுனால ஒரு வட்டி கடைக்காரன்ட்ட போயிட்டு என்ன செஞ்சாரு, அதை விட குறைய வட்டிக்கு இந்த கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட்டை முடிப்போம், இல்லாட்டி நாளுக்கு நாள் அக்யூமுலேட் ஆகி கொண்டே இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டே இருக்கின்றதுனால இவர் என்ன செஞ்சாரு, வட்டி கடைக்காரன்ட்டு இருந்து சல்லி எடுத்து கிரெடிட் கார்டை கெட்டினார். பெரிய அமௌண்ட் அல்ல. கெட்டி முடிஞ்சு இந்த தகப்பனார் எங்கட வாப்பா மௌத்தாகிட்டாரு. எப்படி மௌத்தானார்? இந்த கிரெடிட் கார்டை கெட்டிக்கொள்ளேலாம தடுமாறி கடைசி நேரத்தில் இந்த பேங்குக்கு பிரச்சனை ஆகும்ன்றதுனால என்ன செஞ்சாரு, வட்டி கடைக்காரன்ட்ட வேறையாக சல்லி எடுத்து இதை கெட்டிட்டு மௌத்தாகிட்டாரு. இன்றைக்கு அந்த வட்டிக்காரன் எங்கட வீட்டுக்கு வாரான், அடிக்கடி வாரான், எங்களோட உமாவை டோர்ச்சர் பண்றான், எங்களோட தாயை அசிங்கமாக பேசுறான், எங்களோட உமா ஒரு விபச்சாரி கோலத்துல பாக்குறான், கூப்பிடுறான். எங்கட வாப்பா மௌத்தா போனதோட போகல எங்களுக்கு சுமைய போட்டு ஏண்ட உமா விபச்சாரி ஆகிட்டு கடைசி காலத்துல தரத்தரத்தை தேடி வச்சுட்டு போனாரு. எங்களோட குடும்பத்தையே விபச்சார குடும்பமாக ஆக்கிட்டு போயிட்டாரு. ஹாஜியார், உங்களோட ஜகாத் ஃபண்ட்ல எங்களோட வாப்பாட கடனை கெட்டத்துக்கு சல்லித்தாங்க. நான் எதிர்காலத்துல சம்பாதிச்சு எப்படி சரி நான் தருவேன், தரலாட்டி என் கிட்னியை சரி நான் உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு கடனா நான் மௌத்தாக மாட்டேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கண் கலங்கி வந்து கேட்டிக்கிறாங்க. கடன்ல மௌத்தாகாதீங்க, கடன்ல போயிட்டு சேராதீங்க, அது பேங்க் கடன் எடுக்காதீங்க, பேங்க்ல போயிட்டு மாட்டிப்படாதீங்க. எவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொன்னா, ஹலாலான பேங்க், இஸ்லாமிக் பேங்க், இஸ்லாமிய முறைப்படி கடன், ஹலாலான பேங்காக இருந்தாலும் சரி, அனாவசியமான கடன் ஹராம், ஆடம்பரமான கடன் ஹராம். தெளிவாக விளங்கிக்கோங்க. இஸ்லாமிக் பேங்க் ஒரு காலத்துல இலங்கையை பொறுத்தவரையில நிறைய முஸ்லிம்கள் தக்குவாதாரிகள் பேங்கோட டீலிங்கே இல்ல, லோன் அந்த பக்கம் பாக்குறல வானாம் இருந்தாங்க. எப்ப ஹலால் பேங்க் வந்துச்சோ, தேவைக்கு எடுக்க வேண்டிய இந்த ஹலால் பேங்க்ல இதுல முறையாக பிரயோஜனப்பட வேண்டியவங்க, வியாபாரத்துல சரியான தேவைக்காக எடுக்கப்பட வேண்டியவங்க என்ன செஞ்சாங்க, ஹலால் தானே ஹலால் தானே ஹலால் தானே லக்ஸரி லைஃபுக்கும் ஆடம்பரத்துக்கும் அனாவசியத்துக்கும் கைய வச்சாங்க. இவங்க எல்லாம் லொஸ்ட் ஆகினாங்க. பல வருடம் இஸ்லாமிக் பைனான்ஸ்ல இருந்தால் நான் பேசுறேன் உங்களோட 13-14 வருஷத்துக்கு மேல இந்த இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஹலாலான லோன் எடுத்து அனாவசியமாக கை வச்சு நாசமா போனவர்கள்ட எனக்கு ஹிஸ்டரி தரையிலும் ஆதாரம் சாபிர் ஹாஷிம் உங்களுக்கு சொல்லி பேசுறேன். ஒரு சகோதரர் 1,80,00,000 பென்ஸ் வந்து பார்த்தார். பென்ஸ் வந்து வித்து பண்ற காலத்துல எடுக்கணும் ஒரு ஹவா. அவர் இருக்கிற வருமானம் எப்படின்னு சொன்னா 10 பென்ஸ்ல வீட்டு வாசல்ல நிப்பாட்டையிலும் 10 கலர் பென்ஸ் நிப்பாட்டையிலுமான வருமானம் மீக்கத்தக்க என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு வருஷம் லீஸ் போட்டு தாங்கன்னு அடத்துல போட்டு எடுத்தார். இஸ்லாமிக் பேங்க் சொன்னம் வானாம் அனாவசியமான கடன் சல்லி கொடுத்துருங்க, ஏன் இந்த தேவை, சொன்ன பேச்சு கேளுங்க, போட்டு தாங்கன்னு அடத்துல என்ன செஞ்சாரு? ஒரு வருஷம் லீஸ் போட்டாரு. 8 மாசத்துல கோல் அடிக்கிறாரு. லீசிங் கம்பெனிக்கு போட்டு கொடுத்தவருக்கு கோல் அடிக்கிறாரு. என்ன அவசரமாக வந்து என் சாவி எடுத்துட்டு போயிட்டு காரை வித்து கெட்டுங்க, இல்லாட்டி காரை பத்த வச்சு போடுங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கு இந்த லீசால எனக்கு ஒன்றும் செய்யல, அவசரமா வந்து காரை எடுத்துட்டு போங்க, சாவி எடுத்துட்டு போங்கன்னு புரோடுறாரு. போயிட்டு கிட்ட உட்காந்து பேசினா விளங்குது, அட்ட லாஸ் பிசினஸ், அட்ட லாஸ், கையில் உள்ள சல்லியும் இல்ல ஒன்றும் இல்ல, பிசினஸ் தலைக்கீழ. எப்ப இதுல நான் கைய வச்சணும் என் லைஃபை நாசமாக்கிச்சு, இந்த காரை கொண்டு போங்கன்னு சாவியை தூக்கி வீசுறாரு. கொண்டு போயிட்டு வித்து போடுங்க இல்லாட்டி பத்த வைங்க. ஹலாலான லோன் எடுத்த அனாவசியமாக லைஃப்ல நாசமானவர்களுக்கு லிஸ்ட சொல்றேன். KDH 65 லட்சம் ரூபாய் சல்லியோட போயிட்டு காசல் உட்கார்ந்தவர். காசல் உள்ளவர் சொல்லிக்கிறாரு, ஹாஜியார் ஏன் 65 கொடுத்து வாங்குறீங்க, 15 தாங்க, உன 50 லட்சத்துக்கு என்ன செய்யலாம், இஸ்லாமிக் லீஸ் போடுங்க. கல்பு நப்சு என்ன சொல்லிச்சு தெரியுமா? கிட்டுள்ள நண்பர் சொல்றாரு, வானண்டா வானம், சல்லியை கொடுத்துட்டு வானம், சும்மேரி 1 வருஷத்துக்கு எவ்வளவு போகும், 2 வருஷத்துக்கு எவ்வளவு போகும், 3 வருஷத்துக்கு எவ்வளவு போகும். அவரோட டீல் பேசிட்டு 15 லட்சத்துக்கு கொடுத்து 50 லட்சத்தை ஓரமாக்குறாரு. கூட்டாளி சொல்றான், சல்லிக்கு கொடுத்து வானம், இந்த லோன் வானம் போக்கல 50 லட்சத்தை வச்சு உன்னை 2 வாகனம் வாங்கலும் பிசினஸ்ல போட்டாண்டு தலக்கணத்தோட திமிருத்தனத்தோட அல்லாஹ்வை மறந்த நிலைமையில என்ன செய்யறாரு? அல்லாஹ் கொடுத்திருக்கிற சல்லி ஓரமாக்கிட்டு லோனுக்கு போறாரு. ஹலால் லோன் 2 வருஷம் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட 9 மாசம் இருக்கும். 2.5 வருஷத்துல என்ன நடக்குது? கெட்டிக்கொண்டே இல்லாம இருப்பீட்டு தடுமாறி பிரஷர் பண்ணி லீசிங் கம்பெனியால் இஸ்லாமிக் பேங்கால கால் பண்றாங்க, உங்களோட வாகனத்தை வித்து செட்டில் பண்ணுங்க அல்லாஹ்க்காக வேண்டி, உங்களோட வாகனத்தை வித்து செட்டில் பண்ணுங்க அல்லாஹ்க்காக வேண்டி, உங்களோட வாகனத்தை வித்து செட்டில் பண்ணுங்க அல்லாஹ்க்காக வேண்டி கெஞ்சிறாங்க. கெஞ்சக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது? இவர் ஒன்றும் செய்ய இல்லாம வாகனத்தை வித்து செட்டில் பண்றாரு. செட்டில் பண்ணி பார்த்தா என்ன தெரியுமா நடக்குது? பேங்கால சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு தாரத்துக்கும் இல்ல, நாங்க உங்களுக்கு தாரத்துக்கும் இல்ல, 0-0 சரியா டாக்குமெண்ட் 0-0, நீங்க தாரத்துக்கும் இல்ல, நாங்க தாரத்துக்கும் இல்ல. இவர் கேட்கிறாரு, நான் கொடுத்த 15 லட்சம் ரூபாய் என்னாச்சு? ஒன்றும் செய்யல. நான் கெட்டின லீஸ் என்னாச்சு? ஒன்றும் செய்யல. டிப்ரிசியேஷன் அவரோட ப்ராஃபிட்ட மட்டுமே கெட்டின சல்லில கழிச்சு வாகனத்தோட வெளியூ குறைஞ்சி 100% நீல் டாக்குமெண்ட் போனது என்கிட்ட சொல்றாரு, அஜய் சரியா கணக்கு பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நான் கொடுக்கறதுக்கு மேல அவன் தாரத்துக்கும் இல்லைன்னு சொல்றான். வித்தா 1% கைக்கு வருது இல்ல, பார்த்தா கணக்கு சரியா தான் இருக்கேன், கணக்கு சரியா தான் இருக்கேன். 100% அது அப்படி இல்லாம 100% அவரோட வாகனமும் இல்ல, கெட்டின சல்லியும் இல்ல, அட்வான்ஸாக கொடுத்த 15 லட்சமும் இல்ல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எடுத்துட்டு போன 50 லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு? பிசினஸ்ல என்ன ஆச்சுன்னு தெரியும், ஆட்டா லாஸ்ட், அதுல 5% இல்ல. கடைசியில் ஒரு பதட்டத்துல கேட்கிறாரு, பயத்துல கேட்கிறாரு, என்ன தெரியுமா? சரி போனதெல்லாம் போயிட்டு நான் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லத்தானே, நான் இவங்களுக்கு கெட்ட வேண்டியது ஒன்றும் இல்லத்தானே, எனக்கு சரியான யோசனை ஆக்கி போனது போகட்டும், இதுக்கு மேல நான் கெட்டதுக்கு ஒன்றும் இல்லத்தானே ஒரு பதட்டத்தில் இருக்கிறார். அல்லாஹ் ஸ்ட்ரெஸ் தருவான். அல்லாஹ் சொல்றான், என்னை மறந்து வாழ்பவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் தருவேன், டிப்ரஸ்ட் லைஃப், நெருக்கடியான வாழ்க்கை தருவேன். அல்லாஹ் தார ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு சரி வராது, சைக்காலஜிஸ்ட போயிட்டு சரி வராது, சைக்கியாட்ரிஸ்ட போயிட்டு சரி வராது, சர்ஜன் அட்மிட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல போட்டு ட்ரீட் பண்ணாலும் சரி வராது. அல்லாஹ் சொல்லலாம், டிப்ரஸ்ட் லைஃப் தருவேன் என்னை மறந்து வாழ்பவர்களுக்கு. ஆகவே லோன் லைஃப் வானாம், கிரெடிட் கார்டு வானாம். தெளிவாக சொல்றேன் சகோதரர்களே, பல ஆயிரம் பேரை கண்டித்து சொல்றோம், இந்த ஃபீல்ட ஊறி போயிட்டு சொல்றோம், வைக்காதீங்க கைய கிரெடிட் கார்டுல, எடுக்காதீங்க கடன் அனாவசியமாக. ஹலாலான கடனுக்கு இந்த நிலைமைண்டா, ஹராமான விஷயத்துல கை வச்சவனுக்கு அல்லாஹ் சொல்றான், வட்டியில கை வச்சியா என்னோட யுத்தம் செய், ஒரு நாளும் ரப்போட யுத்தம் செஞ்சு வெற்றி பெற்றவர்கள் யாரும் அல்ல. எடுங்க உங்களோட கிரெடிட் கார்டை, உடைங்க. எந்த கரங்களால வல்லாஹு ஹைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிப்பது நாயனி, நீயே சிறந்தவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு யாரும் உங்களோட கரங்களால கிரெடிட் கார்டை உடைக்கிறீங்களோ, அந்த கரங்கள் அல்லாஹ் ஜகாத் சதகா கொடுக்கும் கரங்களாக, பல பேர் இந்த கரங்களை கொடுத்து ஹிதாயத் பெறும் கரங்களாக, நீங்க போகும் இடமெல்லாம் ஹிதாயத் நசீபாகும் ஒரு மனிதனாக அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.